ஹாய், வெல்கம் டு மை வார்ட்ரோப் சீரியஸ் டே 3. இன்றைக்கி வந்து சண்டே அவுட்டிங் போகிறதுனால அந்த க்ராப் டாப் அண்ட் ஸ்கர்ட் தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸாக இருந்ததுனால சரி அவுட்டிங்க்கு இது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு தான். நம்ம போகிற இடத்தை பொறுத்து தான் நம்ம மேக்கப் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து வெளியில் வெயிலில் நடக்கிற மாதிரியான ஒரு இடம் தான் அது போக போக வீடியோவில் தெரியும். ஸோ அதனால் ஃபவுண்டேஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர், இது வந்து மாமா எர்த்தோட காம்பேக்ட் பவுடர். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அந்த 500 ருபீஸ்க்கு ஒர்த்து. எப்போதுமே நான் இதான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக் டிண்ட். எனக்கு வந்து ரொம்ப லைட்டாக பிங்க்கான கலர் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் நேச்சுரலாக ப்ளஷ் ஆட்டம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் எப்போதுமே என்னோடய ஃபேவரெட் வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் தான். அதுவும் ஃபெரோஷியஸ் பிங்க். அந்த ஷேடு வந்து ரொம்ப ரேர், கிடைக்கிறதே ரேர் தான். அதனால் அதே தான் எப்போ பார்த்தாலும் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். செகண்ட் லிப்ஸ்டிக் இது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேர்ல் இயரிங்ஸ், அதுக்கப்புறம் ரோஸ் கோல்ட் கலரில் ஒரு நெக் பீஸ் வந்து போட்டுக்கிட்டேன். தென் வாட்ச், அப்புறம் வந்து ஒரு ஸ்டோன் வச்ச பொட்டு. இந்த மாதிரி ட்ரெஸ்க்கு வந்து ஸ்டோன் வச்ச பொட்டு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு லுக்கை. ஸோ இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா ஜூக்கு தான். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒரே வெயிலாக இருக்கும். அதனால தான் சன்ஸ்க்ரீன் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நாங்கள் வந்து காலையிலே போயிட்டோம். பட் வந்து ரொம்ப சுற்றி பார்க்க முடியல. பார்த்த வரைக்கும் எல்லாமே அழகாக இருந்தது ஃபஸ்ட் டைம் போகிறதுனால. ஏன்னா எப்போதுமே பீச்சுன்னு போயிட்டு அங்கே வந்து நம்ம வந்து எல்லாருமே மக்கள் தான் பார்க்குறோம். ஒரு பெட் அனிமல் எங்கள் வீட்டில் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. இது வரைக்கும் யாரும் போகலன்னா கண்டிப்பாக போங்க. ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு எனக்கு. அதுவும் இல்லாமல் அந்த பேர்ட்ஸ், மயில் வந்து 2 மயிலும் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கிற ப்ராப்ளம்லாம் போன மாதிரி இருந்துச்சு. பேர்ட்ஸ் தான் நிறைய பார்த்தோம். ஆனால் பாதி தான் பார்க்க முடிஞ்சது. அதுக்குள்ளே நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஃபுட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. அதனால் சாப்பிடவும் முடியல அதிகமாக. அதுக்கப்புறம் புலி, சிங்கம் இது 2த்தையும் பார்த்தோன்னே போதும், சரி இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி தான் பார்க்க முடிஞ்சுது. டைமும் இல்லை. அதுக்கே வந்து 2:30 மணி ஆயிடுச்சு. அப்புறம் ஃபிஷ் பார்த்துட்ருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒன்று புத்தர் சிலை மாதிரி வச்சு அது பக்கத்தில் ஒரு ஃபிஷ் இருந்தது. அது மட்டும் தான் வீடியோ எடுத்தேன். நிறைய இருந்தது. பட் இதுதான் எனக்கு என்னமோ எடுக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சிங்கத்தை பார்த்தாச்சு. சிங்கத்தை வந்து கிட்ட எல்லோரும் அந்த பஸ்ஸில் போய் பார்ப்பாங்க. அது எனக்கு பயமாக இருந்தது. அதனால் நாங்கள் இப்படியே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சரி போன இடத்துக்கு நம்ம கரெக்டாக போஸ்லாம் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட போஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நடக்க ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அங்கே ஐஸ்கிரீமு, கார்ன் இதெல்லாம் சாப்பிட்டோம். உடனே சிரிச்சிடுச்சு நடந்து. அப்போ தான் தெரிஞ்சுது என்னடா இந்த அளவுக்கு நமக்கு பசிக்காதே அப்படின்னு பார்த்தவங்க தான் தெரிஞ்சுது. வீட்டுக்கு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோமீட்டருக்கு மேலே நான் வந்து நடந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தா 8000 ஸ்டெப்ஸ் வந்துருந்துச்சு.